குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேச அகாடமி. டெய்லி கண்டர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 3, 2025 இன்றைக்கி கண்டர்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டர்ஸோட அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். சரிங்களா? நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடிஞ்சு நமது பயிற்சி மையம் சார்பில் 2ஆம் நிலை காவல்துறைக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் பயிற்சி தொடங்கியிருக்கோம். இது முழுக்க நீங்கள் வீட்டிலேருந்து எழுத முடியும். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டுருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக நினைச்சிக்கலாம். இல்லை மொத்தம் 40க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 4000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் நடந்துட்டுருக்கு. ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். மணிப்பூரில் கடந்த 2023 மே மாதம் முதல் வந்து பார்த்திங்கன்னா மைதேயி மற்றும் குகி பழங்குடியினருக்கிடையே வந்து பார்த்திங்கன்னா பெரு கலவரம் வந்து பார்த்திங்கன்னா வெடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை தொடர்ந்து பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மணிப்பூர் பயணம் மேற்கொள்கிறாரு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா பைரபி சாய்ராங் ரயில் வழித்தடத்தை வந்து பார்த்திங்கன்னா திறந்து வைக்கிறாரு. மணிப்பூரில் பிரேம் சிங் தலைமையிலான பாஜக ஆட்சி நடைபெற்று வந்த நிலையில் கடந்த பிப்ரவரியில் வந்து பார்த்திங்கன்னா அவர் ராஜினாமா செய்து எடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 356 கீழ் அங்கே வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா அமல்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இது முக்கியமானது. இந்த ஆர்டிகல் ரொம்ப முக்கியமானது. நோட் பண்ணிச்சுக்கோங்க. டிஎன்பிசியாக இருக்கட்டும், டிஎன்யூசியாக இருக்கட்டும் முக்கியமானது. அடுத்து, அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்பால் பாதிக்கப்பட்டுள்ள ஏற்றுமதியாளர்களுக்கு உதவும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு சார்பில் விரைவில் புதிய திட்டம் வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மத்திய நிதித்துறை அமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து, சென்னை மாவட்டத்தில் காலியாக உள்ள 20 கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தகுதியானவர் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. இதற்காக விண்ணப்பத்தை வந்து பார்த்திங்கன்னா சென்னை https வந்து சென்னை nic.in2 அப்படின்ற இணையதளத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி அக்டோபர் 1ஆம் தேதிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்க அட்ரஸில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணணும். சரிங்களா? அடுத்து, ஜெர்மனியில் தமிழ்நாடு அரசு சார்பில் வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்ற முதலீட்டாளர் மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3819 கோடிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்தாயிருக்கு. தமிழ்நாட்டுக்கு முதலீடுகள் ஈர்க்கும் வகையில் ஜெர்மனி, பிரிட்டன் ஆகிய நாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்வர்கள் வந்து பயணம் மேற்கொண்டிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே 3201 கோடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கு. மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா புதியதாக 23 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்திருக்கு. இதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா 3819 கோடி வந்து பார்த்திங்கன்னா ஈர்க்கப்பட்டிருக்கு. இதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9000 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது, கல்விக் கொள்கையை பற்றி ஒரு ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிற டேட்டா எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, படித்தா போதுமானது. சரிங்களா? தேசிய கல்விக் கொள்கையை முதல்ல 1968 வந்து பார்த்திங்கன்னா அப்போதைய பிரதமரான இந்திரா காந்தி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 2வது கல்விக் கொள்கை வந்து பார்த்திங்கன்னா 1986 ராஜீவ்காந்தி பிரதமராக இருக்கும்போது கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் 2020 தான் வந்து பார்த்திங்கன்னா புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கும்போது கொண்டு வந்தது. இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் அப்படின்னா அபுல் கலாம் ஆசாத். ரொம்ப முக்கியமான கேள்வி, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கல்வியை மத்திய அரசின் கட்டுப்பாட்டு கொண்டு வர அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா திட்டமிட்டார். மத்திய அரசு இந்தியாவின் கல்வி முறையை நவீனமயமாக்கும் நோக்கத்துடன் திட்டங்களை உருவாக்கியது. பல்கலைக்கழக கல்வி ஆணையம் வந்து 1948 49 காலகட்டத்திலும், இடைநிலை கல்வி ஆணையம் 1952 53 காலகட்டத்திலும், பல்கலைக்கழக மானிய குழு மற்றும் கோத்தாரி கல்வி ஆணையம் 1964 வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரப்பட்டுச்சு. சரிங்களா? அடுத்தது, தற்போது தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா மாநில கல்விக் கொள்கை 2025 அப்படின்ற பேரில் புதியதாக மாநிலத்துக்கு ஒரு கல்விக் கொள்கை வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதற்காக தில்லி உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி முருகேசன் தலைமையில் 14 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு இந்த கல்விக் கொள்கையின் வரைவு அறிக்கை 2023 அக்டோபரில் துவக்கப்பட்டு 2024 ஜூலை 1ஆம் தேதி வந்து தமிழக அரசு ஒப்படைக்கப்பட்டது. இருமொழி கல்வி, ஆங்கில அறிவுத்திறன் ஆகிய வழிகளை கையாண்டு மாணவர்களை வளர்த்தெடுக்க இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக திட்டம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் எல்லாமே இம்பார்ட்டன்ட், மார்க் பண்ணதை கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மாநில கல்விக் கொள்கைக்கு வந்து யார் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுன்னா முருகேசன் தலைமையில் 14 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? எல்லாம் முக்கியமான டேட்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது, 1.58 லட்சம் கோடி செமிகண்டக்டர் திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் நடைமுறையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாட்டின் 18 பில்லியன் டாலர் மதிப்பு, அதாவது சுமார் 1.58 லட்சம் கோடி செமிகண்டக்டர் திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்தப்பட்டு வருது. இந்தியாவின் சிறிய சிப் உலகில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பிரதமர் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்கிறார். ஓகேங்களா? நாட்டின் செமிகண்டக்டர் உற்பத்தி துறைக்கு வந்து பார்த்திங்கன்னா உத்வேகம் ஏற்படுத்தும் நோக்கில் தில்லியில் செமிகான் இந்தியா 2025 அப்படின்ற 3 நாள் கருத்தரங்கம் நடைபெற்றுச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த முக்கியமான செமிகண்டக்டர் துறையை சார்ந்த வல்லுநர்கள் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா பொறியாளர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அந்த மாநாட்டில் தான் வந்து தெரிவிச்சிருக்காரு. கச்சா எண்ணெயை வந்து பார்த்திங்கன்னா கருப்பு தங்கம் அப்படின்னு அழைக்கிறோம். அதேமாதிரி சிப் என்பது வந்து பார்த்திங்கன்னா எண்ம வைரம் அப்படின்ற அழைக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கச்சா எண்ணெய் முந்தைய நூற்றாண்டை வடிவமைத்தது. தற்போது 21ஆம் நூற்றாண்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறிய சிப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா வடிவமைக்க இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா
10 பெரும் திட்டங்கள். நாட்டில் செமிகண்டக்டர் இந்தியா திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 2021 கொண்டு வரப்பட்டுச்சு. முக்கியமானது 2023ஆம் ஆண்டு வந்து முதலாவது செமிகண்டக்டர் ஆலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அடுத்து பல ஆலைகளுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டு இப்போது நாட்டில் $18 பில்லியன் மதிப்பிலான திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்தப்பட்டு ஓகேங்களா. நாட்டின் நடப்பாண்டில் வர்த்தக ரீதியாக சிப் தயாரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா தொடங்குறது. நடப்பாண்டில் வந்து சிப் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டெஸ்டிங்கில் இருக்குது. முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டே வந்து பார்த்தீங்கன்னா சிப் தயாரிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கிடுவாங்க ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனை, அதாவது உலக நாடுகளிடையே இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய வளர்ச்சி விகிதம் வந்து முதல் காலாண்டில் 7.8% இருக்குது ஓகேங்களா. நம்மளுடைய நாட்டினுடைய முதல் சிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கிறாங்க. முக்கியமானது பேர் நோட் பண்ணிச்சுக்கோங்க. இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோவால் உருவாக்கப்பட்ட முதல் உள்நாட்டு செமிகண்டக்டர் சிப் வந்து பார்த்தீங்கன்னா செமிகான் இந்தியா 25 அப்படின்னு சர்வதேச கரங்கில் பிரதமர் மோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கியிருக்காரு. இந்த சிப் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் 32 அப்படின்னு அழைக்கப்படுது. அதிகாரப்பூர்வமாக விக்ரம் 3201 அப்படின்னு அழைக்கப்படுது. இது ஏவுகணையின் அனைத்து கடுமையான சுற்றுச்சூழல் நிலையிலிருந்து இயக்குவதற்கான வடிவமைக்கப்பட்டது. இந்தியாவின் முதல் உள்நாட்டு சிப் அப்படின்னு அழைக்கப்படுது ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா 32 பிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டமைக்கப்பட்டிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளித்துறையில் மட்டுமன்றி பாதுகாப்பு, ஆட்டோமொபைல், எரிசக்தி துறையிலும் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடத்தக்க பங்காற்றும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புதியதாக அமலுக்கு வந்துள்ள 2025 ஆண்டு குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டு சட்டத்தின் கீழ் மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட உத்தரவில் நேபாளம் மற்றும் பூடானிலிருந்து விமானம் மற்றும் தரை வழியாக இந்தியாவுக்கு நுழையும் இந்தியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடவுச்சீட்டு மற்றும் நுழைவு விசா எதுவுமே இல்லை. அதேபோல் நேபாளம் மற்றும் பூடானை சேர்ந்த மக்களுக்கு கடவுச்சீட்டு மற்றும் நுழைவு விசா இல்லாமல் இந்தியாவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீனா, மங்கோவ், ஹாங்காங் அல்லது பாகிஸ்தான்லேருந்து வந்தாங்க அப்படின்னா அவருக்கு கண்டிப்பாக பாஸ்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இலங்கை தமிழர்களுக்கும் இது பொருந்தாதுன்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக பாஸ்போர்ட் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதுமானது. அடுத்தது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் நடக்குது. இந்த கவுன்சில் கூட்டத்தில் வரி விதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 5-18 இந்த 2 விகிதத்தை மட்டும் கொண்டு வர மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டுருக்காங்க. மற்ற முக்கியமான அதாவது புகையிலை, குட்கா, பான் மசாலா வந்து பார்த்தீங்கன்னா 40% வரி விதிக்க வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்டிருக்காங்க. நாட்டின் ஒரு சில மாநிலங்கள் வரிகள் தவிர பிற 17 மற்றும் 13 கூடுதல் வரிகளை ஒருங்கிணைத்து ஜிஎஸ்டி அப்படின்ற வரி 2017 ஜூலை 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இது 4 வகையில் இருக்குது. 5, 12, 18, 28. இதை வந்து பார்த்திங்கன்னா 2 விகிதங்களாக குறைக்கிறாங்க. 5, 18 மட்டும் குறைக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடத்திட்டு இருக்கிறாங்க சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பருத்தி கொள்முதல் தடையின்றி மேற்கொள்வதற்கு வசதியாக கபாஸ் கிசான் அப்படின்ற புதிய செயலியை வந்து பார்த்திங்கன்னா மத்திய ஜவுளித்துறை அமைச்சரான கிரிராஜ் சிங் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சிருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா சுயமாக பதிவு செய்தல், கொள்முதல் வசதிக்கான நேரத்தை தேர்வு செய்தல், பணப்பட்டுவாடா நிலையறிதல் உள்ளிட்ட வசதிகளின் வாயிலாக விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிக்கும் இந்த செயலி வந்து பருத்தி கொள்முதல் நடைமுறையில் அதிக வெளிப்படைத்தன்மை மற்றும் வசதியான விரிவான செயல்பாட்டை உறுதி செய்யறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. கபாஸ் கிசான் அப்படின்ற செயலி வந்து பார்த்திங்கன்னா பருத்தி கொள்முதலுக்கான செயலி. முக்கியமான ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து T20 கிரிக்கெட்லேருந்து ஓய்வு பெறுவதாக ஆஸ்திரேலியா வேகப்பந்து வீச்சாளரான மிச்சல் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கிறார் ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இமயமலையின் இந்திய பகுதியில் உள்ள 400க்கும் மேற்பட்ட பனிப்பாறைகள், ஏரிகள் வந்து பார்த்தீங்கன்னா விரிவடைந்து வருவதாக வந்து பார்த்திங்கன்னா மத்திய நீர் ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாங்க. பனிப்பாறை, ஏரிகள் வந்து பார்த்திங்கன்னா நீர்பிடிப்பு பகுதிகள் குறித்த ஜூன் மாத அறிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா லடாக், ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட், சிக்கிம், அருணாச்சல பிரதேசத்தில் 432 பனி ஏரிகள் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் பெரும் சேதம் ஏற்பட்டதற்கு, அது மட்டும் இல்லாமல் நிலப்பரப்பு உள்ளிட்ட 618 பனிப்பாறைகள், ஏரிகள் வந்து பார்த்திங்கன்னா நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய 618 பனிப்பாறை ஏரிகள், 432 ஏரிகள் 2023ஆம் ஆண்டை விட 25ஆம் ஆண்டு ஜூனில் வந்துன்னா அதிக நிலப்பரப்பில் நீர் தேக்கி விரிவடைஞ்சிருக்கு ஓகேங்களா. ஏரியோட சைஸ் இவ்வளோ பெருசு அப்படின்னா இப்போ இவ்வளோ பெருசாக இருக்குது. தண்ணி அதிகமாக தேங்கி அவ்வளோ பெருசாக இருக்குது. இது ரொம்ப கவலைக்குரிய விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதில் அருணாச்சல பிரதேசத்தில் தான் அதிகபட்சமாக 197 பனிப்பாறை ஏரிகள் வந்து பார்த்திங்கன்னா விரிவடைஞ்சிருக்காங்க ஓகேங்களா. மற்ற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, அது நமக்கு தேவையில்லை, இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்தியா வந்து பார்த்திங்கன்னா முதலிடத்தில் இருக்குது ஓகேங்களா. இந்தியாவிலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இலங்கைக்கு அதிக சுற்றுலா பயணிகள் வந்து பார்த்திங்கன்னா போகிறாங்க சரிங்களா. அடுத்து சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட பிரிவுகளைச் சேர்ந்தவரின் முக்கிய முன்னேற்றத்தில் வங்கிகள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வந்து வலியுறுத்திருக்காங்க. சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற சிட்டி யூனியன் வங்கியினுடைய 120வது நிறுவன நாள் விழாவில் வந்து பார்த்திங்கன்னா கலந்துட்டு இருக்கும்போது பேசியிருக்காங்க ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கண்டவர்ஸ் அவ்வளோதான். தண்ணி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டவர்ஸை டெய்லி பார்த்துங்க. அப்போ தான் மந்த்லி வீக் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பிரச்சனை உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்மளோட டெஸ்ட் பேஜில் இணையணும் அப்படி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இருந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அந்த டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.